ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 304வது தலைப்பு. சிவநாம மகிமை, சிவன் தரும் மகிமை. சிவநாமாவை சிறப்பித்து சைவமான புராண ஆகமங்களிலோ தேவார திருவாசங்களிலோ சொல்லியிருந்தால் அதில் பெரிய விசேஷமில்லை. வைஷ்ணவ நூலில் சொல்லியிருந்தாலே விசேஷம். சிவமகிமையை தீவிர வைஷ்ணவர் சொல்லியிருந்தால் தான் விசேஷம். இந்த இரண்டு விசேஷங்களும் சிவனுக்கும் சிவநாமத்துக்கும் இருக்கின்றன. விஷ்ணுவின் மகிமைகளை, சரித்திரங்களை எல்லாவற்றுக்கும் மேலானவை என்று ஸ்தாபிக்க ஏற்பட்டது பாகவதம். அதில் நடுவிலே தாக்ஷாயணியின் கதை வருகிறது. அந்த கதைக்கு நடுவிலேதான் தாக்ஷாயணியின் வாக்கிலேயே சிவநாமாவின் மகிமையை சொல்லி இருக்கிறார். பாகவதத்தை அனுகிரகித்துள்ள சுகாச்சாரியாள். அவர் பிரம்மஸ்வரூபம், சுகபிரம்மம் எனப்படுபவர். அவர் சொல்வதற்கு தனி மதிப்பு உண்டு. அவர் இப்படி எடுத்துச் சொல்வதற்கு மூலமாக இந்த மகிமையை சொன்னவளோ தாக்ஷாயணியாக வந்த சாக்ஷாத் பராசக்தி. அதுவும் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் சொன்னாள்? தகப்பனார் தக்ஷன் யஜ்ஞம் செய்கிறான் என்ற அபிமானத்தால் அவன் அழைக்காமலே அதற்கு வந்தாள். அவனுடைய புத்திரியானதால் தாக்ஷாயணி என்று அழைக்கப்பட்ட தேவி. சதி என்பதுதான் அவளுடைய இயற்பெயர். ஹிமவானின் புத்திரியான பார்வதியாக வருவதற்கு முன்னால் அம்பாள் எடுத்த அவதாரம் இது. பரமேஸ்வரன் அழையா விருந்தாளியாக போக வேண்டாம் என்று நல்ல வார்த்தை சொல்லியும் கேட்காமல் தாக்ஷாயணி தகப்பனாரின் யாகத்துக்கு வந்தாள். பரமேஸ்வரன் யாரையும் மதிப்பதுமில்லை, அவமதிப்பதுமில்லை என்று தன்பாட்டில் ஞானியாக விலகி இருந்தவர். பிரஜாபதி என்று ஜனங்களுக்கு நாயகர்களாக பிரம்மா சிருஷ்டித்த பிரம்மபுத்திரர்களில் தக்ஷன் ஒருவன். அவனுக்கு எப்போதும் தன் ஆபீஸ் அத்தாரிட்டிகளை பற்றிய கர்வம் உண்டு. எல்லோரும் தனக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். மற்றவர்கள் பண்ணவும் பண்ணினார்கள். ஈஸ்வரன் பண்ணவில்லை. அதனால் அவரை இவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் பிரம்மாவின் வாக்குக்கு கட்டுப்பட்டு சதியை அவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்து அவளை கைலாசத்துக்கு அனுப்பி வைத்தான். அதோடு பெண் மாப்பிள்ளை உறவை கத்தரித்து விட்டான். பெரிய யாகம் செய்தபோது கூட ஒரு தேவர் பாக்கி இல்லாமல் 33 கோடி பேரையும் கூப்பிட்டவன் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் இன்வைட் பண்ணவில்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.